அம்மா சரிப்பா கூப்பிடுங்க, வாய்விட்டு கூப்பிடுங்க. தாய் சரி தாய் ஏழைக்கு இறங்கணுமா கூப்பிட்டு வரலுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி அந்த மைனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை தாய் எதுவாக இருந்தாலும் ஏழை பிள்ளைக்கு நீ இறங்கி வரணும் ஐஸ்வரி தாய் மன உரி உள்ள உருகி வா சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கி அந்த மைனுக்கு என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு வா என்ன பாறை இருக்கு தாய் எனக்கு தெரியாது உனக்கு தெரியும் ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கி வா சொல்ல எங்கள் அம்மா வரணும் கட்டை அவுத்தறிஞ்சிட்டு எந்த செய்வன பில்லி சூனியம் எதுவாக இருந்தாலும் என் பிள்ளை கட்டை அவுத்தறிஞ்சிட்டு வரணும் ஈஸ்வரி மன நிம்மதியை கொடுக்க வரணும் வா அந்த மய உடம்புல என்ன நடக்குது என்ன பண்ணிட்டு இருக்கு ஈஸ்வரி தாய் வா அந்த மயனுக்கு எது கிரகத்தினாலயா ஈஸ்வரி யாரும் செய்வன பில்லி சூனியம் இந்த மாதிரி வச்சு முடக்குனாங்களா தாய் வா என்னை பெத்த அம்மா சத்தியவா கட்டு இறங்கு வாய்விட்டு கூப்பிடு தாய் ஈஸ்வரி ஏழைக்கு இறங்கி வாத்தா அவுத்தறிஞ்சா கூப்பிடுங்க தாயே தாத்தா நீ தனி வந்து நல்ல வழியை காட்டு. என் மயனுக்கு கொஞ்ச நாளாவே உடம்பும் மனசும் சரியில்லை தாயி. சரிப்பா சரியா என் பிள்ளைக்கு வந்து இன்னைக்கு நிராகதியா எல்லாத்தையும் இழந்து நிக்குதுன்னு கேட்டு வந்திருக்க. சரியா யாருக்கு என்ன பாவம் செஞ்சிச்சு ஒரு பாவம் அறியாத மயனுக்கு இவ்வளவு துன்பத்தை கொடுத்த இப்பயும் என் பிள்ளைக்கு நிம்மதி இல்லைன்னு கேட்கிற உண்மையா? இன்னைக்கு நிம்மதி இல்லாம இப்பயும் நிம்மதி இல்ல. இன்னைக்கு தாய் மனைவி இல்ல தாய் ஒரு பக்கம் பிள்ளை ஒரு பக்கம் குடும்பமே அந்தல சிந்தனையாய் கிடக்குது. அப்படி இருந்து என் பிள்ளைக்கு ஒரு நிம்மதி இல்லாம இன்னைக்கு மன உளைச்சல் ஆளாயிருக்குது. சரியா யாருனால எதுனாலும் எனக்கு தெரியல தாயி நீ வந்து தீர்வு கொடுன்னு கேட்டிருக்க. இப்ப அவங்க குடும்பத்துல எந்த செய்வன பில்லி சூனியம் இல்ல தாயி. ஆனா உங்க காலத்துல உங்க வீட்டு பங்காளில தம்பி பங்காளில ஒரு பக்கத்துல எப்ப பார்த்தாலும் சண்டைக்கு வருவாங்க இருந்தாங்களா? அவகதே உங்க குடும்பம் வந்து வீணா போகும்னு அன்னைக்கு அவங்க செஞ்சவங்க. சரிதா தாயி இன்னைக்கு நீ புரியா ஒரு வீட்டுக்குலயா இல்ல பங்காளி ஒரு வீட்டுக்குள்ள ஆமா தாயி தெரியுமில்ல உனக்கு தெரியும். அவகதே காரணம் நீ நினைக்கலாம் யாருனால எதுனால நம்ம குடும்பம் இன்னைக்கு நம்ம பிள்ளையும் கொடுத்து இன்னைக்கு நம்ம தம்பி இன்னைக்கு நிராகதியா நிக்கிறது யாருனாலேன்னு தெரியலைன்னு அன்னைக்கு சொல்லி அழுத. யாரு எங்க குடும்பத்துக்கு அள்ளி வீசினா யாருடைய பாவம் கேட்டுச்சுன்னு தெரியலேன்னு நீ அழுதியா? உன் மகளை இழந்தனைக்கு அழுதியா? நான் போகாம கிடக்குறேத்தா அது சொல்லி அழுதையிலே நான் என்ன பாவம் செஞ்சு என் பிள்ளைக்கு இந்த நிலைமை வந்துச்சான்னு கேட்டு அழுதியில மாறலின்னு சொல்லையும். சரியா அந்த குடும்பத்தினாலதே உங்க குடும்பம் வீணா போச்சு தெரிஞ்சுக்க. சரிடா இன்னைக்கு இத்தனை நாள் தெரியாம இருந்த தெரியலதான் நான் யாரோ ஏதோ பண்ணி நம்ம குடும்பத்தை வீணடிச்சிட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அந்த குடும்பத்தினாலதே உங்க குடும்பம் வீணா போனதுக்கு காரணம் நீ இருக்கிற காலத்திலேயே அவ வந்து எப்பயுமே அள்ளி எறியவும் சண்டை வம்பு வழக்கு தானா போடவும் தாய் தப்பனோட உங்களையும் அசிங்கப்படுத்தவும் எப்ப பார்த்தாலும் வம்புலேயே வாழ்ந்துட்டு இருந்தீங்க. உண்மையா? அந்த இடத்துல நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தீங்களா? அவகனால அவ அள்ளி வீசின சாவந்தே இன்னைக்கு நீ நிராகதியா நிக்கிறது காரணம். ஆமாதாயி உன் பிள்ளை இன்னைக்கு நிராகதியா நிக்கிறதுல இன்னைக்கு வந்து பார்த்து நிக்கிறே இல்ல. இன்னைக்கு யாருனால குடும்பம் அழிஞ்சிச்சுன்னு கேட்டீல தாயி? என் பிள்ளை அப்புறாணி எதுவும் என் பிள்ளை யாருனாலும் எந்த தவறும் செய்யாத மக எனக்கு தெரியும் சொன்னியா? எதுவுமே இல்லாத மகை எப்படி செத்தான்னு கேட்டு அழுதியா? தெரியாது பச்சை மண்ணை விட்டுட்டு எப்படி செத்துருக்கு என் பிள்ளைன்னு கேட்டியா? யாரு விட்ட சாவமுன்னு தெரியலையே யாரு அள்ளி எறிஞ்ச சாவம் கேட்டுருச்சேன்னு சொல்லி அழுதியா? இன்னைக்கு அவங்க விட்ட சாவத்தினாலே உன் குடும்பம் இன்னைக்கு வீணா போச்சு. இப்ப தெரிஞ்சுக்க. சரியா தாயி இன்னைக்கு வீணா போனதுக்கு அந்த குடும்பம் தான் காரணம். இன்னைக்கு உன் குடும்பத்தை வீணடிச்சு நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சு இன்னைக்கு உன் பிள்ளையும் இங்க நிராகரியா நிக்கிறது காரணமே அவகதே. உங்க குடும்பத்துல அவ வாரிசே வரக்கூடாதுன்னு சொல்லி அள்ளி எறிஞ்சவங்க. சரியாதாயி வாரிசே வரக்கூடாதுன்னு அள்ளி எறிஞ்ச குடும்பத்தாது. இன்னைக்கு வந்து அவங்க எப்பயுமே காலங்காலம் உங்களுக்கு எதிரியாத்தே இருக்கணும். இல்ல நாங்க எதிரியாத்தே இருக்கிறோம். சரியாதாயி நான் இருக்கிறோம் காலங்காலமும் நீ எதிரியாத்தே இருக்கணும். அவங்க என்னைக்குமே உனக்கு பகையாளிதே. உனக்கு நல்லது கெட்டது இளவு வெட்டில எதுலயும் கஞ்சி கிஞ்சி குடிக்க மாட்டாங்க. இல்ல கை நினைக்க மாட்டாங்க. சரியா அவங்க செஞ்சது அவங்களுக்கே தெரியும். இப்ப தெரிஞ்சிருச்சு. நீ எப்படி உன் பிள்ளைய இழந்தியோ அன்னைக்கே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம விட்ட சாவந்தே இன்னைக்கு அவ குடும்பம் வீணா போச்சுன்னு அவளுக்கே தெரிஞ்சிருச்சு தாயி. சரியா இன்னைக்கு காரணம் யாருன்னு கேட்டுட்டே வந்தேன். இன்னைக்கு என் பிள்ளைக்கு வந்து இந்த மறு கல்யாணம் பண்ணுவோமா பண்ண முடியாதா? என் பிள்ளை ஒத்துக்குருமா ஒத்துக்கா மன உளைச்சலுக்கு நீ ஆளாய் நிக்கிற. நீந்தே இப்ப மன உளைச்சல்ல நிக்கிற. அதுக்கு நம்ம ஒரு வாழ்க்கையை தேடி வச்சிடணுமே. அது இன்னைக்கு வேணான்னு சொல்லுது. இருந்தாலும் அதுக்கு ஒரு துணை வேணுமே. நம்ம இருக்க காலம் வரையும் கஞ்சி ஊத்தலாம் பார்க்கலாம்.
நல்லது கெட்ட செய்யலாம். அதுக்கு நமக்கு பின்னாடி யார் தலை தூக்கி தண்ணி ஊற்றுவான்னு கேட்டியா? ஆமாத்தா. சொல்லி பார்க்குற, இருந்தாலும் இங்கே ஒன்றும் சரி வரல. ஆனால் முடிச்சு வைக்கின்ற முடிவில் நீ ஒரே முடிவாக இருக்க. ஆமா. நம்ம எப்படி முடிச்சு வச்சக்கூடாது, நம்ம கை விட்டுறக்கூடாது, பார்த்தவ நம்மளை அசிங்கமாக பேசிடக்கூடாதுன்னு சொல்கிற உண்மையா? உண்மைதாக்கா, நீ சொன்னது கூட எனக்கு உண்மைதான். அடுத்தவங்க பார்த்து நம்மளை வந்து அசிங்கமாக பேசிடுறோம். ஏன் இவ செஞ்சு வச்சிருக்காங்க, இப்போ பிள்ளை இழந்தா என்ன, இன்னொரு பிள்ளைய மகளா நினச்சி கட்டி வைக்க கூடாதா அப்படின்னு நாளைக்கு நம்மளை எத்தனையோ பேர் கேட்டாங்க, எத்தனையோ பேர் மறைமுகமாக பேசிட்டாங்க. நம்ம வந்து செஞ்சு வச்சிடணும், நம்மளுக்கு அந்த பழிச்சொல்ல வாங்கக்கூடாது. நம்மனால நம்ம தம்பி இன்னைக்கு இழந்து இன்னைக்கு அவன் இன்னைக்கு நிராகரியா நிற்கிறத என்னால் தாங்க முடியலன்னு சொன்ன உண்மையா? ஆமாத்தா, அதுக்கு ஒன்று செஞ்சு வச்சிருவோம், அது வீட்டில் அது கிடக்கும்னு வார்த்தை அதுக்கு சரி சொல்லாமல் இருக்குதா, அது வேண்டாம் இருக்குதா. அவருடைய நாகதோஷம் சரியா? உன் பிள்ளைய கட்டி வைக்கிறப்ப அதுக்கு 7 சனி நடந்துட்டு இருந்துச்சு. அந்த 7 சனியை நீ மாங்கலியை முடிச்சு வச்சுட்டேன் சரியா தாயி? அது 7 சனி நடந்தனாலே அது ஒத்து போகாம போயிருச்சு. அதோட என் பிள்ளைக்கு நாகதோஷம் நல்ல வாம்பு விஷம் அங்கே இருந்துச்சு. நாகதோஷம் நடந்துட்டு இருக்கப்ப நீ முடிச்சு வச்சுட்ட. இன்னமும் என் மயனை விட்டு அந்த நாகதோஷம் விலகவே கிடையாது. இன்னமும் என் பிள்ளைகிட்ட நல்ல வாம்பு மாதிரி கிட்ட போனா எட்டிக்கிட்டே போகும். ஒன்ன சொன்னா அது 2 சொல்லும். சீரி பாயிறதே அது குணமே. உண்மையா? தெரியாதாயி? இன்னைக்கு சீரி பாஞ்சுக்கிட்டே இருக்கு என் பிள்ளை. எதனால கோவம் வருதுன்னே அதுக்கே தெரியாதுன்னு சொல்லிடும். தெரியாதாயி? இன்னைக்கு ஏதோ நம்ம பெத்துட்டோம் ஒரு பிள்ளைன்றதுனால அது ஓட்டிக்கிட்டு இருக்கு காலத்தை. அது மனசுலையும் சரி உடம்புலையும் சரி நிம்மதினா ஒரு இச்சையும் கூட நிம்மதி இல்லை. இன்னைக்கு நட போனோம்னு சொல்லிருச்சு. ஏதோ உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கு, இருக்க வரை இருக்குன்னு சொல்லிச்சா? இருக்கிற வரைக்கும் இருக்கிற இந்த பிள்ளைக்கான்னு சொல்லுதுக்கா. என்னத்தே அது போகிற இடத்துல அத்தா அப்படி இருக்குது, நல்லா இல்லை இப்பயே நான் என்ன வாரது மாதிரி இருக்குது. அதே தாயி, அதோடைய நாகதோஷம் தாங்க போய் எல்லா இடத்துலயும் விஷமா நிக்குது. அது வேலைக்கு போன இடத்துல இப்ப சரியில்லைன்னு சொல்லிருச்சு தாயி. அங்க மன குழப்பம் சரியா? அங்க அதனால நிம்மதியா வந்து பார்க்க முடியல அந்த இடத்துல வேலைய. இருப்பமா பரப்பமான்னு இருக்கு என் பிள்ளை. அந்த கிரகக்காரனும் இருக்கேன் சரியா தாயி? உங்க குடும்பத்தாளுக செஞ்சு வச்ச செய்வன கோளாறு என் பிள்ளைய விரட்டிக்கிட்டே இருக்கு, இன்னும் விலகி போகல என் பிள்ளை. அதுலயே மன உளைச்சல கிறுக்கு பிடிக்காத ஒண்ணுதேன்னு சொல்லிடுச்சு. உண்மையா? பைத்தியக்காரனாத்தே இருக்கணும். இப்ப ஏதோ நீங்க கும்பிடுற தெய்வத்தினால ஏதோ இருந்துகிட்டு இருக்குப்பா சரியா தாயி? அத்தா அவளுக்கு ஒரு வழியை காட்ட மாட்டீங்களா அத்தா? நம்ம எங்கேயும் போறதில்ல வாரதில்ல. இந்த தாயிட்ட தேடி வந்துட்டேல, நீ இன்னைக்கு பிள்ளைய இழந்து உன் வயிறு எரியுதுன்னு சொன்னே இல்ல? என் வயிறு பத்தி எரியுது, என் குடும்பத்தை வீணடிச்சவள் நீ கேப்பியா? கேட்க மாட்டேன். அள்ளி எரிஞ்சியா இல்லையா? அள்ளி எரிஞ்சிருக்கிறேன். அள்ளி எரிஞ்சிருக்கிறேன். அள்ளி எரிஞ்சது கேட்கும் தாயி, வீண் போகாது. பொறுத்திருந்து பாரு சரியா? பொறுத்திருந்து பாரு. இந்த தாயிட்ட போய் என்ன வரம் கேட்டு வந்திருக்கேன், அந்த வரத்தை கேட்டு வாங்க தாயி. சரிதா. அதுக்கு மட்டும் சவரியத்தை கொடுத்தா அது என்னத்தே போச்சுட்டா அது ஒரு கடைங்கப்பியே கட்டிட்டு வந்துட்டாலும் கூட பரவாயில்லத்தா. இந்த தாய் சரிவண்ணி தரி. சரிவண்ணி நீங்க என்னத்தே கொடுக்கணும். இந்த தாய் சரிவண்ணி தரிதா. என் பிள்ளை மன உளைச்சல் இருக்குதா, அதுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை தாயி. என் பிள்ளைக்கு நீ நல்ல வழியை காட்டு தாயி. இன்னைக்கு யாருமே இல்லாம என் பிள்ளை அனாதே நிக்குது, கூட பிறந்த ரத்தம் துடிக்கிற தாயி. அந்த ரத்தத்துக்கு நான் வந்து நல்லது செய்ய தாயை தேடி வந்திருக்கேன்னு சொல்லி உட்காந்துருக்க தாயி. இந்த தாய் சீக்கிரமே வெற்றியாகி கொடுக்குறீங்க புடி தாயி. சரிதா. சொன்னலாம் உண்மை. அத்தனை நடந்து பிறந்து விட்டாங்களா? அது உண்மை சரியா?